Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் TNPSC Group 4 கவுன்சிலிங் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ 22ஆம் தேதி புதன்கிழமை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 23 டே 2ஓட கவுன்சிலிங் வேக்கன்சிஸ் தான் எவ்வளோ இருக்குது அண்ட் இன்னும் எவ்வளோ ஃபில் ஆகாமல் இருக்குது ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே 3 கவுன்சிலிங் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு டே 2ஓட வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் இது கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டு, டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டு இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஜென்ரலில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் விஏஓ மேக்ஸிமம் என்னென்ன வேக்கன்சி வந்து ஃபில் ஆகும்னு பார்த்திங்கன்னா விஏஓ 2, 3, 4 3 கவுன்சிலிங்லேயே வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் விஏஓ அண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு அதில் வந்துட்டு நிறைய ஃபில் பண்ணுவாங்க, எடுப்பாங்க, இன்ட்ரெஸ்டடாக எடுப்பாங்க. அண்ட் அடுத்தடுத்த டே 4 டே 5 அப்படிங்கும்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் கோர்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஃபில் ஆகிட்டே வரும். அடுத்து டைப்பிஸ்ட் வருவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டே 2 கவுன்சிலிங்கில் 56 வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. ஸோ இதில் ஜென்ரலில் வந்துட்டு 55 வந்துட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அவைலபிள் இன்னும் 1 தான் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்க அப்படின்னா 19க்கு 19மே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் இருக்கக்கூடியவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து விமன் பிஎஸ்டிஎம் விமன் ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா 25 வேக்கன்சியில் வந்துட்டு 21 வேக்கன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 இருக்குது. ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு எத்தனை வேக்கன்சின்னு பார்த்துட்டிங்கன்னா 7ல் 6 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 1 மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எடுக்கிறவங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிசி விமன் அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 21 வேக்கன்சி இருக்குது விஓவில். அதில் 10 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் 11 வேக்கன்சி அவைலபிள் இருக்குது. பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 தான் இருக்குது அது விஓவுக்கு. அதில் வந்துட்டு 3 எடுத்துட்டாங்க, 2 வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ விஏஓ பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 402 வேக்கன்சி, அதில் 241 வந்து டே 2ல் வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு. இது 161, இன்னும் 161 வேக்கன்சி வந்துட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது டே 2ல் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ பாதிக்கு பாதி வந்துட்டு விஏஓ கவுன்சிலிங் டே 2லேயே வந்து எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் பில் கலெக்டர் வேக்கன்சி பொசிஷன் டே 2ல் எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஜென்ரலில் வந்துட்டு 535 வேக்கன்சியில் 146 ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதே போல் கேட்டகரி வைஸு. ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 3901 வேக்கன்சி இருந்துச்சு. அதில் வந்துட்டு 500 வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 3363 வேக்கன்சி வந்துட்டு இருக்குது எடுக்காமல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில். ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சயின்டிஸ்ட் வேக்கன்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா 17 இருக்குது. இன்னும் யாருமே எடுக்கலை. 17ல் 12 வேக்கன்சி வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 5 வேக்கன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 17 வேக்கன்சி இருக்குது, 12 ஃபில் ஆயிடுச்சு, 5 இன்னும் இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேக்கன்சி. ஸோ இதில் வந்துட்டு டோட்டலாக 1 வேக்கன்சி தான் இருக்குது, பட் யாருமே எடுக்கலை. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்எஸ்சி இதில் பார்த்திங்க அப்படின்னா 25 வேக்கன்சி இருக்குது, பட் எதுவுமே யாருமே எடுக்கலை இன்னும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் வேக்கன்சியில் 37 இருக்குது, இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை. அண்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா 25 வேக்கன்சி இருக்குது. ஸோ இன்னும் எதுவும் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேக்கன்சி லிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய
டெய்லி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு டேட் அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன அப்லோட் பண்ணுவாங்களோ ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கலந்தாய்வு பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதன்முறையாக 2025 கலந்தாய்விற்கு தேர்வர்களுடன் வரும் தேர்வர்களின் பெற்றோர்கள் அமரும் வகையில் காத்திருப்பு கூடம் தேர்வாணைய அலுவலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆப்சண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் அவங்க வந்து அட்டன் பண்ணலாம். அவங்களுடைய ஆப்சன்டீஸ் ஆகாரதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட வரக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு வளாகம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட போகிறவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா மரத்தடியில் அப்படியே கேன்டீனில் இந்த மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ஒரு ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.